ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரீன் வீட்டு சாப்பாடில் ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை. உளுந்த வடை வந்து ஒரு டீ டைமுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம டிஃபன்லாம் பண்ணோம்னா அந்த டைமில் ஒரு உளுந்த வடை வச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அதுதான் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்காக ஒன்று பண்ண போகிறோம். ஈவினிங் டைமில் ஒரு வடையும் செஞ்சுட்டு சட்னி டீ இது 3 வச்சு நம்ம குடிக்க போகிறோம். உளுந்த வடைக்கு நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1/4 கிலோ உளுந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ உளுந்து நல்லா 3 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். உளுந்த வடைக்கு நம்ம சட்னி ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம புதினால தான் அந்த சட்னி பண்ண போகிறோம். நம்ம கையில் இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். புதினா, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு நம்ம வதக்கி ரோட்டு கடைகள் எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்திங்களா சட்னி, அந்த ஸ்டைலில் ஒரு சட்னியும் உளுந்த வடையும் டீயும் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உளுந்து அரைச்சி நம்ம வடை செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வரமிளகாய், நான் வந்து 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதை வதக்கி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்தாச்சு எடுத்துடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம கையில் ஒரு கையளவுக்கு புதினா. புதினா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம முதல்ல வதக்கணும் பார்த்திங்கன்னா அந்த மிளகாயை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டே நம்ம மிளகாயை எதுக்காக வறுத்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாயோட பச்சை வாடை வராமல் இருக்கிறதுக்காகத்தான். இதை வதக்கி லாஸ்ட்டில் நம்ம மிளகாய் போட்டு வதக்கணும்னா மிளகாய் வந்து சரியாக வதங்காது. அதனால அந்த மிளகாவோட வரமிளகாயோட மனம் வந்து அப்படியே சட்னியில் இருக்கும். அதனால முன்கூட்டியே நம்ம எண்ணெயில் வந்து மிளகாயை வறுத்துட்டோம்னா அந்த மிளகாயோட பச்சை வாடை இருக்காது. அதுக்காக தான் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வதக்கி ஆற வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து உளுந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். அரைக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிராமல் நல்லா பந்து போல் வரணும். அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். போட்டாச்சு. இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறப்ப வந்து இப்படி தண்ணியே இல்லாமல் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம கையில் இப்படி எடுத்து தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் போடுற மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சிட்டேன். நல்லா வலுவலுன்னு அரைச்சிருக்கோம். உங்களுக்கு மாவு வந்து நம்ம சரியாக அரைச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்து அது நல்லா மிதங்கி வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை வெயிட்டு அப்படியே உள்ளே முங்கிருச்சுன்னா குறப்பாக அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி நம்ம உருட்டினோம்னா அப்படியே பந்து போல் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கணும். நல்லா வலுவலுப்பாக இருக்குது பாருங்கள். கையில் லைட்டாக ஒரு சொரப்பு கூட தட்டுப்படலை. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது. நம்ம வெங்காயம்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எண்ணெயை காய வச்சிட்டோம்னா அது காஞ்சிட்ருக்கக்குள்ளே நம்ம கலந்து போடுறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து ஆறிடுச்சு. நம்ம எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும், 2 பச்சை மிளகாய், மிளகு 1/2 ஸ்பூன், அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு 1 2 3 4 5, இதில் 5 ஸ்பூன் பச்சரிசி மாவு. தேவையான உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கலந்துடலாம். நம்ம சும்மா கண்ட மாதிரி இந்த பருப்பு வடைக்கெலாம் போட்டு இப்படி பிசைஞ்சு பண்ணேன் பார்த்திங்களா? அந்த மாதிரிலாம் இப்படி ஆப்போசிட்டாக பிசையக்கூடாது. ஒரே பக்கம் இப்படி பிசைஞ்சிங்கன்னா இந்த பக்கமே தான் பிசையணும். இல்லைன்னா மாவு வந்து நீத்து போயிடும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிசைஞ்சிடலாம். எல்லாம் போட்டு கலந்தாச்சு. வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெய் ஊற்றி வச்சோம் இல்லையா? எண்ணெய் இன்னும் காயலை. அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி அரைச்சிட்டோம்னா அந்த டைமில் காஞ்சிரும். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
இப்போ சட்னி வந்து அரைச்சிட்டோம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லை. அதே போல் உங்களுக்கு இதில் புளி போடணும்னு நினச்சிங்கன்னா புளி போட்டுக்கோங்க. ஆனால் தக்காளியில் இருக்க புளிப்பே போதும். அதுதான் வடைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக வடைக்கெல்லாம் சட்னி அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் தக்காளியில் இருக்க புளிப்பே போதும். இப்போ சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி வடை போட்டு எடுத்துக்கலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா கையை லைட்டாக நினச்சிட்டு மாவை எடுத்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் நம்ம வடை தட்டி போடலாம். அதுக்காக தான். உளுந்த வடை வந்து கையில் பிசு பிசுப்பாக ஒட்டிக்குள்ளேயே, அதனால் லைட்டாக கையை நினச்சிட்டு ஒரு ஓரமாகவே நீங்கள் மாவு எடுங்க. நடுவில் எடுத்திங்கன்னா மாவு வந்து ஒரு மாதிரி அந்த தண்ணியெல்லாம் படுறதுனால நீத்து போகும். அதனால் ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கையில் உருண்டை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே போட்டு இப்போ வந்து வடை வந்து போட்டதுமே திருப்பி போடாமல் கொஞ்சம் டைம் விட்டு திருப்பி போட்டிங்கன்னா அதுவே எலும்பி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும். வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது போல் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டாலும் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். இது போல் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கும் கை கடக்கமாக ஈஸியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடையை ஒரு டைம் பொரிச்சு எடுத்துட்டோம். மறுபடியும் அதே எண்ணெயில் வடையை மறுபடியும் பொரிச்சு எடுக்கணும். நம்ம வடையெல்லாம் போடுறப்ப எந்த வடை போட்டாலுமே ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் வடையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அது கொஞ்சம் ஆறிடும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு டைம் ஒரு தடவை பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வடை வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கடைகளில் சாப்பிட்ற வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, உளுந்த வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பருப்பு வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அதெல்லாம் மறுபடியும் ஒரு டைம் பொரிச்சு எடுப்பாங்க. லைட்டாக பொரிச்சு எடுத்து வச்சுருவாங்க. நம்ம போய் கேட்குறப்ப மறுபடியும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்களா, அதனால தான் அது ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். அதே போல் தான் நான் 2வது டைமும் இதை பொரிச்சு எடுக்கிறேன். வடை ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறத இன்னொரு அடுப்பில் வச்சு நம்ம போட்டுட்டு இங்கே டீ வச்சிடலாம். இப்போ பால் வச்சிடலாம். ஒரு 4 பேர் டீ குடிக்கிற அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். 2 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். தண்ணி டீக்கு எப்பயுமே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் காஃபி போடுறீங்கன்னா தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பால் வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் காஃபிக்கு நல்லாயிருக்கும். அதே போல் டீக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு நார்மலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் பால் ஊற்றுறீங்கன்னா ஒரு 3 டம்ளர், அதுதான் கரெக்டான லிமிட். அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா ரொம்ப பச்சை தண்ணி மாதிரி ஆயிரும் டீ. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சு வரட்டும், நம்ம டீ தூள் அப்புறம் போட்டுக்கலாம். பால் பாருங்கள் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் டீத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டிகாசன் வந்து நல்லா இறங்கும். கொதிக்கட்டும். டீ வந்து நல்லா கொதித்து டிகாசன்லாம் இறங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ சக்கரை போட்டு ஆற்றிக்கலாம். ஆற்றிடலாம். நல்லா ஆற்றிக்கோங்க. நுர வர அளவுக்கு டீயை ஆற்றினா தான் டீ குடிக்கிறதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா நுர வர அளவுக்கு ஆற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக டீ ரெடி ஆயிருச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். வடையும் ரெடி ஆயிடுச்சு, டீயும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸோட டீ சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உளுந்த வடையும் சட்னியும் இது போல் டீயும் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.